இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நவராத்திரி திருக்கோயில். இந்த நவராத்திரி கோயில் ஜிகேஎம் காலனி பட்டுமேட்டில் இருக்குது. பெரம்பூர் லோக்கோலேருந்து கிட்டக. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரே சன்னதியில் ஸ்ரீ லக்ஷ்மி தாயாரும் ஸ்ரீ சரஸ்வதி தாயாரும் ஸ்ரீ சக்தி தாயாரும் வீற்றிருப்பாங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கொலு பொம்மைங்க, அதாவது 4000 பொம்மைகள் கண்காட்சிக்காக அடுக்கி வச்சுருப்பாங்கங்க. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் அம்மனை ஒவ்வொரு அலங்காரத்தில் வச்சுருப்பாங்க. முதல் நாள் பார்த்திங்கன்னா ஸ்ரீ மாரியம்மன் அலங்காரம், 2வது நாள் பார்த்திங்கன்னா ஸ்ரீ மகாலட்சுமி அலங்காரம், 3வது நாள் பார்த்திங்கன்னா ஸ்ரீ மூகாம்பிகை அலங்காரம், 4வது நாள் ஸ்ரீ விசாலாட்சி அம்மன் அலங்காரம், 5வது நாள் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சிவன் பார்வதி அலங்காரம், 6வது நாள் பார்த்திங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் அலங்காரம், 7வது நாள் பார்த்திங்கன்னா ஸ்ரீ அன்னபூரணி அலங்காரம், 8வது நாள் பார்த்திங்கன்னா ஸ்ரீ பிரத்யங்கிரா தேவி அலங்காரம், 9வது நாள் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சரஸ்வதி அலங்காரம், 10வது நாள் பார்த்திங்கன்னா ஸ்ரீ மகிஷாசூர மர்தினி அலங்காரம். இப்படி ஒவ்வொரு நாளும் அம்மனுக்கு விதவிதமான அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கோயிலில் ஸ்பெஷலே அந்த கொலு தாங்க. ஏன்னா இந்த கொலுவில் பார்த்திங்கன்னா 4000 பொம்மைகள் இருக்குங்க. பார்க்குறதுக்கு அவ்வளவும் அழகழகாக இருக்கும். இந்த கோயிலுக்கு போகிறவங்க அங்கே ஒரு ரெஜிஸ்டர் நோட் இருக்குங்க. அங்கே நம்ம வீட்டு அட்ரஸை எழுதி வச்சுட்டு வந்தோம்னா அவங்களே வீட்டுக்கு இன்விடேஷன் அனுப்புவாங்கங்க. இந்த கோயிலில் ஃபங்க்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, என்னென்ன தேதியில் என்னென்ன அலங்காரம் பண்ணுறாங்க அப்படின்றத நம்மளுக்கு இன்விடேஷன் மூலயமா தெரியப்படுத்துவாங்கங்க.